நல்லா சாப்பிடு. காட்டு. எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்கணும், அது வந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆக்கியா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சுட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். இந்த காலம் 52 ஒழிஞ்சிச்சு வந்து பங்காளி காலம் இப்படி வளர்க்கணும்டா. இங்க தாண்டா அடிக்கணும். அடிங்க, வாங்க, ஆடுங்க. சாமியோ, நம்ம ஊர் பூத்துறலாம் பண்ணிட்டு அம்மனுக்கு தீச்சிட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாங்க. என்னம்மா இந்த நேரத்துல?
எல்லாம் ஒழுங்கா இருக்காடா? கவுத்துற பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணிட்டு கவுண்டர் ஐயா வர்றாருல்ல, வழி விடுங்க. ஏனப்பா சுப்பையா, என்ன விவகாரம்? இந்த வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க. பூட்டி வச்சிருக்கு, சாவி தம்பிக்கிட்ட இருக்கு. கணக்கு அந்த கதவு தர. ஊர்ல திருவிழா நடக்கும்போது இந்த அநியாயமா? என்ன போங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிங்க. உன்னை மீறி கற்பழிச்சானா? உன்னை கதற கற்பழிச்சானா? அட பாவி, ஒரு வாய் பேசாத பொண்ணை இப்படி பண்ணிட்டியே. இது எப்பவும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டிட்டு போற. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அன்னைக்கு இதே மாதிரி தப்பு நடந்தப்போ உங்க சித்தப்பா அந்த சேரி பண்ண கட்டி வச்சார்ல, இன்னைக்கு தான் பையனை விட்டு வரா என்ன? என்னப்பா நான் சொல்றது? கவுண்டம்பாளையம் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புங்க. சவுக்கு எடுத்துட்டு வாங்கடா. இனிமே என்னால தாங்க முடியாதுமா. போதும்டா சாமி, போதும். இதுக்கு தானா மருதமலைக்கு போய் தவம் இருந்து வர வாங்கி இந்த பிள்ளைய பெற்றோம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச, ஒண்ணு நீ உசுரோட இருக்கணும், இல்ல நான் உசுரோட இருக்கணும். நிறுத்துங்கப்பா, நீங்க பேசுனதுக்கெல்லாம் வாயம் பண்ணிட்டு இருந்தது போதும். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற பெரிய சாமி கவுண்டர். என்ன ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஏதாவது கேட்டீங்களா? ஒண்ணு எதுக்கு கேட்கணும்? ஐயோ! என்ற கவுண்டரை கை நீட்டி அடிச்சிட்டியாடா நீ? நான் உசுரோட இருக்கிறப்ப அவருக்கு நேரம் கை நீட்ட உனக்கு எப்ப மனசு வந்துச்சு? போடா வெளியே, போயிரு வெளியே. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. நீ போ வெளியே, போயிரு. ஐயோ! என்னங்க? அப்பா, நான் அடிக்கிறதுக்காக கையோங்கலப்பா, தடுக்கிறது தான்ப்பா கையோங்கன. அப்பா, சத்தியமா நான் உங்களை அடிக்கிறதுக்காக கையோங்கல. நான் உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஊருக்காரங்க என்ன நம்பலகிறத பத்தி நான் கவலைப்படலப்பா. பெத்த தாய் சாப்பிடே நம்பலடா, வேற யாரு பாரு நம்ப. என்ன மனுஷருங்கப்பா. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அயோக்கிய. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. கிட்ட வராதீங்க. என்ன தொட்டீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். தீச்சட்டி எடுக்க போயிட்டு இருக்காரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலாமா? சீக்கிரமா வந்து அண்ணன் கிட்ட எப்படியாவது பக்குவமா எடுத்து சொல்லணுமா? அத்தா சீக்கிரமா வாங்க அத்தா. வாங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம். என்னப்பா எனக்கு நம்ம பையன் தீச்சட்டி எடுக்க போறானம்மா. நாங்க போறேன்.
ஐயோ நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் நில்லுங்கம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. வீணா உங்க புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க. நீங்க பத்தினின்னு எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புருஷன் உத்தமர்னு நான் நம்புறேன். நான் அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா அவரு என் மேல ஆசைப்பட்டு என்ன இந்த ஊர்ல தங்க வைக்கல. நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா. இப்ப சொல்லுங்கடா, எந்த அம்மா முன்னாடி வந்து நிக்கிறீங்களோ அதே அம்மனை சாட்சியா வச்சு கேக்குறேன். நான் இந்த ஊர்ல எந்த பொண்ணை கெடுத்த எவன் முன்னாடிய கற்பழிச்சேன் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களாடா. இளம் வயசுல எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த ஊரே என்ன தப்பா பேசி இந்த ஊர்ல எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்காம மாதிரி பண்ணிட்டீங்களாடா. வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்டாட்டி மனசை கெடுத்தீங்க. என் தாய் தாப்பனே என்ன ஒதுக்கி வைக்கும்படி செஞ்சீங்க. இன்னைக்கு இந்த ஊரே என்ன தப்பானவனு தீர்ப்பு சொல்லிச்சு. சாட்சி சொல்ல வேண்டிய அந்த பொண்ணு ஊமை ஆயிட்டா. அதனால அம்மனை சாட்சியா வச்சு இந்த பூங்குழியில இறங்கி நான் யோக்கியமானங்கிறத இப்ப நிரூபிச்சிட்டேன். ஆனா நான் இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? நீங்க கொடுப்பீங்களாயா? சொல்லுங்க. ஏயா வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்க? சொல்லுங்கயா. நீங்க யாரும் சொல்ல வேணாயா, அந்த அம்மனே சொல்லிட்டா நான் உத்தமன்னு. அம்மா, எனக்கு எந்த மாதிரி புருஷன் வேணும்னு நினைச்சனோ அதே மாதிரி புருஷன் எனக்கு கிடைச்சோம். எவ்வளவு நாள் அவர் புரிஞ்சுக்காம வாழ்க்கை வீடு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா. சாமி மன்னிக்காத முடியும், நான் தான் மன்னிக்கணும். யாருன்னு பாக்குறியா மணி? அன்றாயிரம் இருக்கவன்றே தான். சாமி மன்னிச்சு ஏத்துக்குதோ இல்லையோ, நான் ஏத்துக்கிறேன். அம்மணி என்ன பாக்குற? உன் புருஷனுக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவே இல்லை. என்ற புருஷன் கால் தூசி கூட அருகதை இல்லாதவனி. அவரை பத்தி பேசல. உன் புருஷன் மேல திடீர்னு அவ்வளவு பாசமா? கவலைப்படாதமா கண்ணு, அங்க என் ஆளுங்க உன் புருஷனுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் வரலாமா? இந்த அன்றாயிரம் இருக்கவன்ற அயோக்கியம் தான், ஆனா கோவில்ல கெடுக்கிற அளவுக்கு அயோக்கியம் இல்ல. வந்துருமா கண்ணு? வராத, கிட்ட வராத. வந்த பத்தி எரிஞ்சிருவேன். புருஷனோட சுண்டு விரல் கூட என் மேல பட்டதில்ல. என் மேல கைய வச்ச கிட்ட வராத. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். அவன் என் பொண்டாட்டியை கெடுக்க முயற்சி பண்ணா, நான் கொலை பண்ணேன்.
இவர் பேர் அன்றையார் கவுண்டர், எங்க ஊர் பண்ணையாருங்க, எங்க ஊர் ராசிய. ராத்திரி கோயிலுக்கு குத்து விளக்கால இவர் குத்தி கொண்டு மாட்டாருங்க. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா. என்னப்பா திடீர்னு அவ்வளவு குஷி ஆயிட்டேன்? வந்திருக்க பொண்ணு யாரு தெரியுமில? என் பொஞ்சாதி. என்ன ராசையா இவ்வளவு வேகமா போற? என் பொஞ்சாதி என்ன பார்க்க வந்திருக்கா. அண்ணே, என் சம்சாரம் என்ன பார்க்க வந்திருக்கா. நான் போய் பார்த்து வந்துடுறேன். போய் பாரு ராசியா. தாத்தா, உன் பேத்தி என்ன பார்க்க வந்திருக்க. ரொம்ப சந்தோஷப்பா. ரசியா, பண்ணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் ஜெயில இருக்காரே, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சிட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது? பார்க்க போனா இப்ப 2 பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானு? எல்லாம் நடக்கிறதா நடக்கும். தைரியமா இருங்க. என்ன தூக்குல போற செய்தியை மட்டும் என் பொஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க. அதே தேதியில அவளும் செத்துருவா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. இங்க எல்லாரும் அன்பா நடத்துறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். வாழன்னு ஆசைப்படுறோம், சாவு வந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வேணா நாளைக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, பார்க்க வேணாம். அதை தாய்க்க முடியாது. அப்புறம் அவ மூச்ச பார்த்துட்டனா எனக்கு சாவ பிடிக்காது. நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும். நான் சாகிறதுக்காக பயப்படலைங்க. என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலைங்கிற ஒரே வருத்தம் தான். கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க. சார், இது கருணை மனு. கோயம்புத்தூர் ஜெயிலர் ராசையாங்கிற தூக்கு தண்டனை கைதிக்காக அவர் அந்த கொலை செய்யல, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. சார், அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய ஜனாதிபதிக்கு நீங்க இந்த மனு அனுப்பணும். ஓகேம்மா, இத பத்தி நிறைய டெலிகிராம் வந்திருக்கு, பத்திரிகையிலையும் பார்த்தேன். மனு கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகே, பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். தமிழ், கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை காப்பாத்திடலாம். பார் கவுன்சில்ல பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன். கவர்னரை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேச்சு தான். வாசர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சோ நோ டவுட் உங்க புருஷனை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன தமிழ், நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னாச்சு? வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தூக்கு. ஓ மை காட், இப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஐம் சாரி, விஷயம் தெரியாம எது பேசிட்டு. இது பாருங்க, இப்ப நீங்க அழறதுனால உங்க புருஷனோட தூக்கு தேதி மாற போகுதா?
இல்ல தூக்கு தண்டனையை ரத்து செய்ய போறாங்களா? என் புருஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவருக்கு தூக்குன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். புருஷனுக்கு அநீதின்னு புறப்பட்டு போய் மதுரையை எரிச்சாலே கண்ணகி, அவளும் தமிழச்சிதான். தன் புருஷனோட உயிர் போனோன்னு யமன்கிட்ட வாதாடி உயிரை மீட்டிட்டு வந்தாலே சாவித்திரி, அவளும் தமிழ்ச்சிதான். அவங்க எல்லாம் போராடல. எங்கேயும் இருக்கிற யமன்கிட்ட போராட வேண்டாம், இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடும். உங்களையும் உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. என்ன நம்புங்க. வணக்கங்க. நீங்க அன்றாயர் கவுண்டர் மனைவி தானே? ஆமாங்க. கேட்க கூடாதவங்க கிட்ட கேட்க கூடாது ஒண்ணு கேக்குறேன். சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறேன். ராசையாவ நீங்க தான் காப்பாத்தணும். நானா? ஆமா. நீங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த பொண்ணு மேல என் புருஷன் ஆசைப்பட்டதாலதான் என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா என்னால அந்த பொண்ணு வாழ்க்கை போக கூடாது. கொண்டாங்க. இந்த மனுல கையெழுத்து போட்டுருங்க. அன்புள்ள அப்பாவுக்கு என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அடிச்சு அவரை என்னால காப்பாற்ற முடியல. அதனால அதே தேதியில நானும் தூக்குல தொங்க போறேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு போறேன்னு கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் சிட் டவுன். சார், டெல்லில இருந்து மெசேஜ் ஏதோ வந்திருக்கா? இல்லம்மா, மெசேஜ் ஏதாவது வந்துன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்றேன். பட் நீங்க நாளைக்கு மார்னிங் 9:30க்கு வந்தீங்கன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சார், சாரி, இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். எனி மெசேஜ் ஃப்ரம் டெல்லி? சூப்பரண்டா சொன்னாங்களா? என்னாச்சு சொல்லுங்க மேடம். என்ன நியூஸ்? ராசையா ரிலீஸ் ஆயிடுவாரா? ப்ளீஸ் டெல் மீ. எதை பத்தி தகவல் இல்ல. ராசையா, ராசையா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அதையா சார் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, சொல்லுப்பா. இந்த ஜென்மத்துல நானும் என் பொஞ்சாதி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். முடியுமா? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராசையா. தூக்கு தண்டனையிலிருந்து உன்னை விடுதலை செய்ய ஜனாதிபதி கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிருக்கு. நெசமா சொல்றீங்க? ஒரு குட் நியூஸ். ஜஸ்ட் நவ் டெல்லில இருந்து ஜனாதிபதி ஆர்டர் வந்திருக்கு. ராசியா விடுதலை ஆயிட்டாரு. டாய் எந்திரிங்கடா நாய்ங்களா. ராசையா ரிலீஸ் ஆயிட்டானா? அவன் காலி இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அக்கா காரிய மூஞ்சில துப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊரே ரணகளமாகணும். ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு தாயா இருப்பா, தாரமா இருப்பா, தங்கையா இருப்பா. ஆனா என்னோட வாழ்க்கையில நீங்க தெய்வம் ஆயிட்டு. என்ன பாராட்டுறதை விட உங்க உயிரை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்க மனைவிய உடனே போய் பாருங்க. கார் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். பாப்பா நீங்க உட்காருங்க. ராசையா ரிலீஸ் ஆயிட்டாரு. அவர் வெட்ட திட்டம் போட்டுட்டாங்க. எல்லாரும் கத்திக்க போறாங்க.
தமிழே தமிழே இங்க பாருமா, இங்க பாரு. தமிழே தமிழே இங்க பாருமா, இங்க பாரு, இங்க பாருமா. எந்திரி. மெல்ல. நீங்க செஞ்ச உதவிய நாங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு மட்டும் இல்ல, உங்க கதையை படிச்சு போராடின லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு, கருணை மனு அனுப்ப உதவி செஞ்ச கவர்னருக்கு, உங்க தூக்கு தண்டனை ரத்து செய்த ஜனாதிபதிக்கு, இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வெற்றி நம்ம எல்லாருடைய வெற்றி. கொக்கு பறக்குதடி கோண வாய்க்க மூளை